अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் 18வது அத்தியாயம் அஷ்டாவக்ர கீதையில் 85 ஒரு பாதி முடிச்சோம். பட் அந்த 85 மீதியை கண்டினியூ பண்ணிட்டு and we will go to the 86. ஓகே, 85th ஸ்லோகால என்ன சொல்லியிருந்தார்னா, ஞானி தன் விருப்பப்படி உலாவுகிறான், கிடைப்பதை கொண்டு வாழ்கிறான், இதயத்திலோ எப்போதும் திருப்தி குடியிருக்கிறது, சூரியன் மறைந்தால் அவன் இருக்கும் இடத்திலேயே ஓய்வெடுக்கிறான். ஸோ இந்த விஷயங்கள் கேட்கறதுக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் ஆனந்தமும் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் யாருக்கு அப்படின்னா, விடுதலையின் ஆனந்தத்தை உணர்ந்தவனுக்கு. ஒரு 1.5 கிளாஸ்ல இதை பேஸ் பண்ணி தான் நான் கொஸ்டினே வச்சேன். ஆசையா சுதந்திரமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஃபுல்லாவே நம்ம பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு ஆசையும் ஒரு கண்டிஷன், ஒவ்வொரு கண்டிஷனும் ஒரு சிறை. இப்படி முற்றிலும் சுதந்திரத்தை இழந்துதான் நீ ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க அப்படின்னு சொன்னா அது நீ ஆசைப்பட்டது கிடைக்குது அப்படிங்கிறதுல என்ன சுகத்தை அடைஞ்சியோ இல்லையோ, கண்டிப்பாக கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ற அடிப்படையிலே எக்கச்சக்கமான சிறைச்சாலைகளுக்குள் பின்னப்பட்ட ஒரு கைதியாக மாறிவிடுகின்றாய். இப்படி ஒவ்வொரு பற்றுமை, பணத்தாசை வந்துவிட்டால் இன்னொரு கைதியாகின்றாய், புகழ் மேலும் ஒரு கைதி, இப்படி மேலும் ஒரு கைதி என்ன சிறை. இந்த கண்ணன் பிறக்கும்போது 8 அடுக்கு சிறைகளில் இருந்தானாம். ஆனால் பிறந்தவுடன் இந்த 8 கதவுகளும் உடை தெரியப்பட்டு தானாக வெளியே வந்தானாம் என்று கதை சொல்லுகிறது. ஏன்னா சுதந்திரமானவன், பற்றில்லாதவனுக்கு உண்மையில் சிறை என்பது எதுவுமே இருக்க முடியாது. கண்ணன் பற்றில்லாதவன் அல்லவா, ஆதலால் அவனை சிறைக்குள் பின்ன முடியவில்லை என்பதை சிம்பாலிக்காக காட்டுவதற்காக கண்ணன் பிறக்கும் போதே அப்படி ஒரு லீலை செய்தான் என்பதை அறிவீர்கள். அப்போ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், சுதந்திரம் வேண்டும் என்றால் ஆசை இருக்கக்கூடாது. ஆசை இல்லாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா திருப்தியா இருக்க. ஏதோ ஒன்று அடைஞ்சாதான் நான் திருப்தி அப்படின்னு நினைக்கிற, ஆனா அடையலைன்னாலும் திருப்தின்னு நினைச்சேன்னா, அல்லது எப்போதும் நான் அனைத்தும் அடையப்பட்டவனாகவே இருக்கின்றேன்னு நினைச்சேன்னா, அப்ப எப்போதும் பரம திருப்தனாகவே நீ இருந்தாய் என்றால் அப்ப ஆசை வராது. அப்ப ஆசை வந்தா சிறைச்சாலைக்குள்ள போகணும், ஆசை இல்லைன்னா சிறைச்சாலை தேவையில்லை. ஆசை வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? திருப்தனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் ஆத்ம திருப்தியிலே பரமானந்தத்திலே நீ இருப்பாயானால் உனக்கு புதிதாக ஏதேனும் அடைந்து அதற்கு பிறகு நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்க மாட்டாய். ஸோ தேர்ஃபோர் திருப்தி என்பது எவ்வளவு முக்கியம் என்று புரிகிறதா? அப்போ இந்த திருப்தன் அப்படிங்கிற வார்த்தையை தான் 2வது சொல்லியிருக்காரு. இதயத்தில் எப்போதும் திருப்தி குடிகொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிஷன்ஸ் இல்லை, சிறை இல்லை. அப்போ இஷ்டத்துக்கு இருக்கலாம். இங்க விருப்பப்படி உலாவி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஆசைன்னு அர்த்தம் கிடையாது. அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். கேட்கறதுக்கு யாரும் கேள்வி கேட்கவே முடியாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கிடைப்பதை கொண்டு வாழ்கிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆசை இல்லை அப்படின்னா, உண்ண உணவு கூட அவன் எதிர்பார்ப்பதில்லை. கிடைச்சா சாப்பிடு, இல்லைன்னா விடு என்ற ரேஞ்சிலே இருக்கின்றான். இதுக்கு நம்ம ஏக்நாதி பாகவதத்தினுடைய தத்தாத்திரேயர் கதைகள் எல்லாம் பார்த்தோம். எப்படி மலைப்பாம்பு வாயை விரித்து கொண்டு அது பாட்டுக்கு விடத்து கிடக்கும், அது ஏதாவது தானா உள்ள போனா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும், இல்லைன்னா பட்டினி கூட கிடைக்கும் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதுல என்ன பியூட்டின்னா, நீ சாப்பிடாம போ, ஆனா பரம திருப்தியில ஒரு எல்லளவும் குறையாது. ஏனென்றால் நான் உடல் அல்ல, நான் மனமல்ல, இந்த உடலுக்கு வரும் உபாதைகள் எனக்கல்ல, அப்ப பசிதாகம் எனக்கல்ல, இதுவெல்லாம் வெறும் மாய தோற்றம் என்று தெள்ளத் தெளிவாக உணர்ந்தவன் அல்லவா நீ. அப்ப உனது பரம திருப்திக்கு எப்போதும் ஹானி ஏற்படாதல்லவா. ஸோ அப்படி நீ உன்னை உணரும் போது, அப்படி நீ உன்னை உணர்ந்தால் குவைட் நேச்சுரலி நீ அந்த திருப்தனாக இருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப திருப்தியில என்ன கிடைக்குதுன்னா சுதந்திரம் கிடைக்குது. என்ன ஏன் கிடைக்குது? ஆசை இருக்காது, ஆசை இல்லைனாலே சுதந்திரம் தானே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸ்ட்ரீமா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியன் மறையும் போது அவன் இருக்கும் இடத்திலேயே ஓய்வெடுக்கிறான். அவனுக்கு வீடு தேவையில்லை, எங்க இருக்கிறோமோ அந்த இடத்திலேயே தூங்கிட்டு போயிட்டே இருப்பான்ப்பா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல அவன் வாழுகின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா?
நம்ம வாரிய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணினோம். இன்னும் நர்மதா யாத்திரை அப்படின்னு ஒன்று இருக்கான். இட் டேக்ஸ் மினிமம் 3 to 6 months டு கம்ப்ளீட் அந்த யாத்திரை முடிக்கிறதுக்கு. அங்கேயும் இதே தான் டெய்லி. அதில் என்னன்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக நாடுங்கிறதுனால ஒரு யூனிஃபார்ம் பொதுவாக வந்து காவி உடைய கட்டிட்டு நீ காஷ்மீர் டு கன்னியாகுமரி எங்கே போனாலும் உனக்கு சாப்பாடு தானாகவே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அதிசயம் நிலவி கொண்டிருக்கிறது. நீ யார்ட்டையும் கேட்கவே வேணாம். என்னுடைய நான் மலையில இருக்கும்போது ஒருத்தர் வந்து வந்தார் காவியோட கட்டிட்டு. அவர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, நான் வந்து சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எல்லாத்தையும் வெறுத்துருச்சு. அதனால நான் ஆன்மீகம் பக்கம் வந்துட்டேன். ஆனா நான் பாட்டுக்கு உலாவிக்கிட்டு இருப்பேன். யார்கிட்டையும் கை நீட்டி கேட்க மாட்டேன். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ வந்து திரும்பி நான் இஷ்டத்துக்கு அங்கே இங்கே விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. எல்லா இடத்துக்கும் நடந்தேன்னா கையில சல்லி காசு கூட எடுத்துக்காம போவேன். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கார்ல போறவங்களோ வர்றவங்களோ ஆட்டோமேட்டிக்கா கையில வந்து 10, 20, 50, 100 திணிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். எப்ப இருந்தாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா எங்கேயாவது போய் சாயந்தரம் வந்து எங்கெங்கிற கோயில் அவுட்டர்ல இருக்கிற ஒரு குட்டி கோயில் அவர் போய் உட்காந்துருந்தாருன்னா அந்த கோயிலுக்கே தேடி வந்து அங்க இருக்கிற கிராம மக்கள் வந்து இவங்களுக்கு சமைச்சு போடுவாங்களாம். அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை போட்டுட்டு அவங்க சாப்பிடுவாங்களாம். இப்படி சாப்பாட்டுக்கோ அல்லது பணத்துக்கோ என்றென்றும் நான் கை நீட்டியதில்லை, தானாக வந்து சேர்ந்ததுன்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரியா? இது ஓகே. இது வருஷம் பூரா எப்ப வேணா எங்க வேணா எப்படி போனாலும் அப்படின்னு கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். இன்னொன்னு நம்ம வாரியில பார்க்குறோம். இன்னொன்னு இதே மாதிரி தான் 6 மாசம் நடக்கின்ற நர்மதா யாத்திரையிலும் நடக்கிறது. ஆனா அங்க ட்ரெஸ் கோடு வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது, இரவு தங்குவதற்கு இடம் கிடைக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. சரியா? பட் எகெயின் நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இதை நம்பி நீங்க வாழ்ந்தா கூட கடைசியில் நீங்க நம்பிட்டீங்க, அதுல வந்து அடிக்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். கிடைக்கும் கிடைக்காது, தட் இஸ் டிஃபரெண்ட். சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஒண்ணுதான். எனக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஒண்ணுதான். ஏன்னா இட்ஸ் அ மாயா. ஐ நோ தட் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் மீ. கனவுல புலி துரத்தும் போது நான் ஓடுறேன் அப்படின்னா நான் கடிச்சுதான் அந்த புலியால விழுங்கப்பட்டாலும் அல்லது நான் புலியை கடிச்சு கொன்னாலும் யாருக்கும் அங்க ஒண்ணும் நடக்கலைங்க. ஏன்னா அங்க எதுவுமே இல்லைங்க. ஸோ இஃப் யூ ஃபீல் 100% தட் வேர்ல்ட் இஸ் மாயா அண்ட் திஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் நத்திங் பட் அ மாயா, இது தெளிவா நமக்கு இருக்கிற பட்சத்துல நமக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கிறது. ஏன்னா இதை பத்திய சிந்தனையே இல்லை, கவலையே இல்லை. அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அடுத்து எங்க போறது, எங்க வருது. நீங்க ஒரு டூர் பிளான் பண்றீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி பிளானிங். அங்க முதல்லயே புக் பண்ணி வச்சுக்கணும். அங்க முதல்லயே என்னென்ன இருக்குன்னு தயார்படுத்தி வச்சுக்கணும். இவ்வளவு பிளானிங், இவ்வளவு இது. அதை கரெக்டா அந்த டேட்டுக்குள்ள போகணும், அந்த டேட்டுக்குள்ள வரணும். அந்த ட்ரெயின் அந்த டைமுக்குள்ள நீ என்ட்ரி ஆயிடணும். அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணினா தொலைஞ்ச. என்ன ஒரு பரபரப்பு. என்ன ஒரு மண்ணாங்கட்டி தேவையில்லைங்க. நீ பாட்டுக்கு போ, அன்ரிசர்வ்ல ஏறு, போய்கிட்டே இரு, எங்க வேணா இறங்கு, எங்க வேணா தங்கு, எப்ப வேணா வா, எப்ப வேணா திரும்பி போ. ஜஸ்ட் ட்ரை டு திங்க் அபவுட் தி லைஃப் ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படிங்கிறேன் நான். எ மேன் ஹூ ஹேஸ் ப்ராப்பர் பிளானிங்கோடு இப்படித்தான் வாழ்ற அந்த இதுல சுகம் கிடைக்குமா? அல்லது நான் எங்க வேணா போவேன், எப்படி வேணா போவேன், எப்ப வேணா திரும்பி வருவேன், எங்க வேணா படுப்பேன், எங்க வேணா சாப்பிடுவேன், சாப்பிடாமலும் இருப்பேன். ஜஸ்ட் imagine the kind of freedom which you can have. ஸோ இது வந்து நான் சொன்னாலும் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் வந்து ப்ராப்பரா நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அந்த நேரத்துக்கு போயிட்டோம்னா அவங்களே அழகா ட்ரெயின்ல கூட்டிட்டு போயிட்டு தங்க வச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்களே என்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. பட் அதில் கிடைக்கின்ற சுகம், ஏன்னா இந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டா எத்தனை மணிக்கெல்லாம் வந்துடணும், இல்லைன்னா நாங்கள் பாட்டு விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க போன இடத்துல வரக்க பறக்க பாக்குறாங்களோ பார்க்கலையோ, என்னத்தையாவது பார்த்துட்டு நாங்களும் பார்த்துட்டோம்னு வரணும். வேற ஒரு இடம் ரொம்ப நல்லா பிடிச்சி போயிருச்சு, 2 நாள் எக்ஸ்ட்ரா தங்கலாம்னு நினைச்சா உன்னால முடியுமா? முடியாது. உனக்கு பிடிச்சிருந்தோ பிடிக்கலையோ தங்கணும்னு நினைக்கிறியோ இல்லையே, யூ ஆர் பீன் இன்ஸ்ட்ரக்டட் பை சம்ஒன். அவன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு கைதியாகத்தான் நீ வாழ வேண்டும். சுற்றுலா பயணம் என்ற பெயரிலே நீ சுதந்திரமாக உலவுகிறாயானா நிச்சயமா இல்லைங்க. பிகாஸ் இட் ஹஸ் பீன் பேஸ்ட் ஆன் தி ப்ரீ பிளான்ட். ப்ரீ பிளானிங்கே இல்லாம போனா ஒரு தன்னந்தனியா நீயோ 2-3 ஃப்ரெண்ட்ஸோ போனீங்கன்னா எப்போ போவோம் எப்போ வருவோம் எங்க இருப்போம் எதுவுமே தெரியாதுன்ற ஃபீலிங்ல போனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஒன்னஸ் ஃபீலும் இருந்து போனீங்கன்னா எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சுதந்திரம் என்றால் அதுவல்லவோ சுதந்திரம்.
அந்த சுதந்திரம் வேண்டுமென்றால் ஆசை இருக்கக்கூடாது. பரம திருப்தி மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். அதன் பிறகு நீ ஓரிடத்தில் இருந்தால் என்ன, உலாவினால் என்ன, எங்கிருந்தாலும் அந்த பரமானந்தத்தில் நீ உலாவி வரலாம் என்ற அந்த விஷயத்தை தான் இந்த பர்டிகுலர் ஓவி கோடிட்டு காட்டுவதாக நான் பார்க்கின்றேன். We'll go to the next one now. 86. Rooted in being, no thought of being born or reborn. The great soul is indifferent to the death or birth of his body. தன் உண்மையான இருப்புள் வேரூன்றி பிறப்பை பற்றியோ மறுபிறப்பை பற்றியோ எந்த எண்ணமும் இல்லாத அந்த மகாத்மா தன் உடலின் இறப்பை பற்றியோ அல்லது பிறப்பை பற்றியோ கவலைப்படுவதே இல்லை. சரி, இப்போ நம்மளுடைய சொரூபத்துல நாம இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா பொதுவா நம்ம சொரூபத்தை நம்ம மறந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஒருவேளை நம்ம சொரூபத்துல இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்கன்றத அஷ்டாவகிரர் சொல்லியிருக்காரு. சரியா? இப்ப நமக்கு எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி ஒன் ஹாஸ் காட் ஒரு ஒரு ஆசை. என்னன்னா வாழணுங்கிற ஆசை, தான் செத்து போகக்கூடாதுங்கிற ஆசை. இது எந்த அளவுக்கு வேறொன்று இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். குறிப்பா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, எந்த அளவிற்கு அந்த உயிரை காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக உறவினர்களும் சரி, இந்த டாக்டர்களும் சரி, அவர்கள் ஏற்படுத்தும் அந்த பிரம்ம பிரயத்தனங்கள்லாம் பார்க்கும்போது வாழ்ந்தே ஆக வேண்டும், காப்பாற்றியே ஆக வேண்டும், உயிரோடு வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் போல் அங்கே சித்தரிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். லட்சக்கணக்கில் பணம் செலவாவதை பற்றி கவலை இல்லை, ஆனால் உயிரோடு நான் வாழ்ந்தாக வேண்டும். அப்ப நேத்து கூட ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கேட்கிறாங்க, எங்க நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன், ஆனா கடைசியில எழுப்பி விட்டாங்களே என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், கடவுள் உன் பக்கம் இருக்கிறார் அம்மா, கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு போயிட்டார். ஏங்க, கடவுள் வந்து காப்பாத்தினாதான் உன் பக்கம் இருக்காரு. கடவுள் எப்பயுமே என் பக்கம் தானங்க இருக்காரு. நான் நோயாளியா இருக்கும் போதும், நோயாளியா இல்லாத போதும், உயிரோடு இருக்கும் போதும், இல்லாத போதும், எப்போதும் கடவுள் நம் பக்கம் தானே இருக்கின்றார். இதுல என்ன சந்தேகம்? பட் ஸ்டில் வி ஆர் unable to understand, we still we believe that என்னை உயிரோடு காப்பாற்றி விட்டார், ஆதலால் கடவுள் என் பக்கம் இருக்கிறார். இட்ஸ் நாட் அ மேட்டர் இல்லையா? ஸோ அது நமக்கு தெரிவதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ உண்மையில ஆன்மாவில வேரூன்றி இருந்த அப்படின்னா நீ பிறக்கிறத பத்தியோ இறக்கிறத பத்தியோ கவலையே படமாட்ட. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் ரெண்டா சொல்லியிருக்காரு. சரியா? அவன் சிந்திக்கவே மாட்டான், கவலைப்பட மாட்டான் அப்படின்னு ரெண்டா சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பட் வாட் ஹி வாண்டட் டு சே அப்படிங்கிறது தான் ரொம்ப மெயின் திங். நீ ஆன்மாவில வேரூன்றி இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த உடல் பொய் அப்படிங்கிறது, இந்த உடலால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது. சரி, இது உணரப்பட வேண்டும் அல்லவா? இதுல என்னன்னா, இந்த உடலை காப்பாத்துறதுக்காக அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் என்னென்னமோ பண்றாங்க. இருதய டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க, லிவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற மொத்த பாகமே செதஞ்சு போனா கூட நான் வந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எல்லாத்தையும் பண்ணி நாளா மாத்திடுவாங்கன்னு பார்த்தா, நார்மலாலாம் அவங்க இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது, சுத்த முடியாது. ஒரு ரூமுக்குள்ள ஏஜி ரூமுக்குள்ள நீயே அடைஞ்சு கிடக்கணும். நீ வாழலாம், அவ்வளவுதான். வெளியில போனேன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அதுக்கப்புறம் மறுபடியும் நீ இங்கதான் வரணும் என்ற ஒரு வாழ்க்கை நமக்கு அப்படியும் வாழ துடிக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இறக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய துயரமாக பார்க்கப்படுகிறது, வாழ்வது அப்படிங்கிறது மிக உயர்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பிறப்பு, வாழ்வு, இறப்பு மூன்றுமே மாயை அல்லவா? மூன்றுமே உண்மை இல்லாத தோற்றம் அல்லவா? பிறப்பும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, இறப்பும் இல்லை என்பதல்லவோ ஆன்ம தத்துவம். ஏனென்றால் ஆன்மா பிறப்பதும் இல்லை, வாழ்வதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது எப்போதும் சாஸ்வதமாக இருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நேற்று படிச்சிட்டாங்கல்ல, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா,
பிறப்பு இறப்பை பற்றி ஞானி கவலைப்பட மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ஏன் அப்படின்னா, பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது பாடி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் தானோ ஆன்மா என்று உணர்ந்தவன் ஆதலால் ஆன்மாவில் நிலைத்திருப்பவனுக்கு பிறப்பு இறப்பு பற்றிய கவலை அவனுக்கு இருக்கிறதுக்கு வழியே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை தான் தெளிவா இங்க சொல்லிட்டு வர்றாங்க. பொதுவாக நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இன் ஜென்ரலா வாட் வி டூ அப்படின்னா, நமக்கு வந்து இறக்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. மரண பயம் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பயமாக கருதப்படுகிறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மஸ்ட் பி டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நீ ஆன்மாவில் இருக்கும்போது இந்த மரண பயம் இருக்காது. ஏன்னா மரணம்ங்கிறதே மாயேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? பிறப்புங்கிறது மாயை, மரணங்கிறதும் மாயை என்று உணர்ந்த பிறகு பிறவி பற்றிய பயம், மறுபிறப்பு அடைந்து விடுவேனோ என்று ஞானிகள் எல்லாம், ஞான சாதகர்கள் பயப்படுவார்களாம். ஆனால் ஞானி ஆயிட்ட அப்படின்னா உனக்கு பிறப்பே இல்லை, இறப்பே இல்லை. நீ பிறந்தாலும் இறந்தாலும் நீ பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. இது எல்லாமே வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது என்ற உண்மை நமக்கு உணர்ந்த பிறகு இவைகள் ஒரு மேட்டரே இல்லைன்னு நமக்கு தெரிந்து போய்விடும். சரியா? ஸோ தட் இஸ் வாட் இங்கே கிளியர்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையான இருப்பில் வேறொன்றி பிறப்பை பற்றி மறுபிறப்பை பற்றி எந்த எண்ணமும் இல்லாத மகாத்மா உடலின் பிறப்பு இறப்பு பற்றி கவலைப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யார் எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்களோ அவங்க தான் கிட்டத்தட்ட ஞானத்தில் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்தோம் அப்படின்னாலே, எழுது எப்போ வேணா நம்ம வந்து இந்த உடம்பு மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைவு இருந்தாலே நமக்குள்ள எல்லா கெட்டகுணமும் காணாமல் போயிடுங்க. இந்த சொத்து சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, நான் நான் என்று கட்டி அழுவது, இது எல்லாமே இந்த உடலை மையமாக வைத்துத்தானே. அந்த உடல் இருக்கும் போகும் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணிட்டானோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த உடலை மையமாக வைத்துக்கொண்டு வருகின்ற அனைத்து விஷயங்களும் காணாமலே போய்விடுகின்றன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால இங்க மெயினா இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நெக்ஸ்ட் ஒன் போவோம். The wise one stands alone, caring for nothing, bereft of possessions. He goes where he will, unhindered by opposites. His doubts rent asunder. He is truly blessed. ஞானி எதையும் எதிர்பாராமல் தனியாக நிற்கிறான். உடைமைகள் அற்றவனாக இருக்கிறான். அவன் தன் விருப்பப்படி செல்கிறான். இருமைகளால் பாதிக்கப்படுவதில்லை. அவனது சந்தேகங்கள் யாவும் கிழித்தெறியப்பட்டன. அவன் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். சரி, நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எக்ஸ்ட்ரீம்லி சூப்பரான பாயிண்ட்ஸ் தான். இந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு. இது ஏன் வருது? ஏதோ ஒன்றை பெற்றுத்தான் நான் சுகமடைவேன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே எதிர்பார்ப்பு வருது. நீயே சுகஸ்வரூபி என்று உணர்ந்திருந்தால், நீயே அன்பின் திருவுருவம் என்று உணர்ந்திருந்தால், நீயே ஆனந்தத்தின் உறைவிடம் என்று உணர்ந்திருந்தால், நீ எதை எதிர்பார்ப்பாய்? யார்கிட்ட இருந்தும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அவன் சுதந்திரத்துல வாழ, அவன் கூட சொல்லக்கூடாது. நானே எல்லா வேஷத்திலையும் வெவ்வேறு வேஷத்துல அவன் அந்தந்த வேஷத்திற்கு ஏற்ற சுதந்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே சரி என்றும் தவறு என்றும் ஏதாவது இருக்கிறதா? மாய விளையாட்டில் சரி என்ன தவறு என்ன? சரி, எல்லாமே வேஷம்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்க ரோல் அவங்க பண்ணிட்டு போறாங்கப்பா என்று யாரிடமும் எதையுமே அவன் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு வில்லன் திருந்த வேண்டும் என்று கூட எதிர்பார்ப்பதில்லை. பரவாயில்ல, பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் ரோல் பண்ணிட்டு போகட்டுமே என்று முழுமையாக அவனையும் தானாகவே கண்டு, ஒன்னஸ் ஃபீல்ல கண்டு, அன்பு மாறாமல், ஆனால் தன்னுடைய ரோல் என்னவோ அந்த ரோலை பிளே பண்ணிட்டு ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு விஷயம் அல்லவா? அப்ப எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் இன் அவர் லைஃப். ஏன்னா அதுதான் துக்கத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. நமக்கு தெரியல, இதெல்லாம் தெரியலங்க. ஆசைப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதாங்க, எதிர்பார்க்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதாங்க, ஆன்மீகத்தினுடைய எல்கேஜியே இதுதானங்க என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனா பிஹெச்டி வரைக்கும் ஆன்மீகம் படிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த எதிர்பார்ப்பு வந்து தொலைது இல்லை. ஏன் ஏன் அப்படின்னா, நீ பிரம்மஸ்வரூபம் என்று உணராத வரை, நீ ஆனந்த சுரூபம் என்று உணராத வரை, உனது மகிழ்ச்சியை வெளியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற வரை எதிர்பார்ப்பை தவிர்ப்பது கடினமாகிவிடும் என்பதை உணர வேண்டும். உடல் மனதிலே சிக்கிக்கொண்டு உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை எதிர்பார்ப்பிலிருந்து விலகுவது என்பது அசாத்தியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேர்ஃபோர்
அந்த ஹையர் நாலேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிரம்ம சாநித்தியத்தில் அனைத்தும் நானே என்ற அந்த உணர்வு வரும்போது எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. மாயான புரிதல் வரும்போதும் எதையும் குற்றம் காண வேண்டிய அவசியமும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். உடைமைகள் அற்றவனாக இருக்கிறான். அகைன் சேம் பாயிண்ட் தான். உடைமைகள்ங்கிறது எதிர்பார்ப்பு தானுங்க. எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், உற்றார் வேணும், உறவினர் வேணும், இதெல்லாம் உடைமைகள் அப்படின்னு சொல்றோம். அகெயின் நீ பிச்சை எடுக்கிறது தான், எதிர்பார்க்கறது தான். என்ன எதிர்பார்க்கறது உனக்கு கிடைச்சிருந்தாலும் கிடைக்கலன்னாலும் நீ அடிமைதான். ஏன்னா அது இருந்தால் தானே என்னால் வாழ முடியும். அதுலேயே என்னால் வாழ முடியாதுல்ல. அப்போ உடைமைகள் அற்றவனாகவே இருக்கின்றான். அது இருந்தாலும் அது தனதுன்னு அவன் நினைக்கிறது இல்லை. அவன்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் அது என்னுடையதுன்னு அவன் ஃபீல் பண்றதில்லை. அப்ப எந்த விஷயத்தையும் சொந்தமாக்கிக் கொள்வதில்லை. உடைமைகள் அற்றவனாக வாழ்வது. ஏன்னா சுயத்துல சுரூபத்துல சுகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஏதேது வச்சுத்தான் சுகமடையணும்னு இருக்கான்னா இல்லை. அப்புறம் எதுக்கு உடைமைகள்? இப்ப யாருக்கு உடைமைகள் தேவைனாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி உலகத்தை உண்மை நம்புறவனுக்கு, உலகத்திட்ட இருந்து பிச்சை எடுக்கிறவனுக்கு, அவனுக்கு மட்டும்தான் தேவை. பட் இது இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தேவை இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தி வாய்ஸ் ஒன் ஹேஸ் நோ சென்ஸ் ஆஃப் மைண்ட். போதும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வேணுமா? இல்லை இல்லை, அடுத்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேனோ. நெக்ஸ்ட், அவன் தன் விருப்பப்படி செல்கிறான். அது முதல்ல நம்ம போன ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்தை ரொம்ப டீடைலா பார்த்துட்டோம். விருப்பப்படி உலாவுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சேம் பாயிண்டா அதை எடுத்துக்கோங்க. சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். அந்த இதை நீங்க இந்த விருப்பப்படி செல்கிறான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். கம்ப்ளீட் சுதந்திரமானவன் யாருன்னா அவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இருமைகளால் பாதிக்கப்படுவதில்லை. இருமைகள்னா என்ன? வெற்றி, தோல்வி, புகழ், இகழ், பணக்காரன், பிச்சைக்காரன், கோல்டு, இது மண்ணு, ஸோ உயர்வு, தாழ்வு, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி கால் இட் அஸ் இருமைகள் என்று சொல்லப்படுகிறது. பட் இவனுக்கு தான் எல்லாமே சமன் ஆயிடுச்சு. நான் தான் சொல்லிட்டான், ரேப் பண்றவனும் சரி, கொள்ளையடிக்கிறவனும் சரி, நல்லவனும் சரி, எல்லாத்தையுமே ஒன்னா பாக்குறான். அவன் பிடிச்சிருவாள், அவன் பண்ணிட்டு போறான்டா விடுறான் அப்படின்ட்டான். அப்புறம் எங்கிருந்து இவர் இருமைகள் கண்ணுக்கு தெரியும்? ஈவன் தோ ஹி சீஸ் தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பட் ஹி வில் நாட் see it. அதாவது வேஷத்துல அவனுக்கு நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சா கூட, ஆனா அது ரெண்டையுமே ஒன்னாதான் அவன் பார்ப்பான். ஏன்னா உண்மை இல்லாத தோற்றத்தில் தான் டிஃபரன்ஸ், உண்மையில டிஃபரன்ஸ் இல்லை. இல்ல சும்மா நச்சுக்கும் தானே இதெல்லாம். அப்போ உண்மையில பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை என்ற அந்த விஷயம் அவனுக்கு ஆழமாக புரிகிறது. இப்ப இருமைகள் இல்லை எதுல? பிரம்மம் சத்தியத்துல. ஜெகத் மித்தியால இருமைகள் இருக்கு, ஆனா அதுதான் மித்தியாவாச்சே, அதுதான் மாயையாச்சே, அதுதான் இல்லையே. இல்லாததுல இருக்கு, இல்லாததுல இருமைகள் இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா மாயையே இல்லை, அதுல இருமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி உண்மையாக முடியும்? அதனால மாயையே இல்லை, அதனால் இருமைகளும் இல்லை என்று பிரம்ம சத்தியத்தில் நிலை பெற்றிருக்கின்றான். ஆதலால் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த லைஃப் அவனுக்கு எதுவுமே பண்ணாது. அது ஒரு பெர்சன்டேஜ் கூட அதை சீண்டி பார்க்காது என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனது சந்தேகங்கள் யாவும் கிழித்தெறியப்பட்டன. அவன் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைனாக நான் இதை பார்க்கிறேன். அதாவது சந்தேகங்கள் யாவும் கிழித்தெறியப்பட்டன. ஒரு மனுஷனுக்கு நிம்மதி போறதுக்கு காரணமே சந்தேகம் தாங்க. எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். யாராவது இவனை நல்லா அன்பா பார்த்துக்கிட்டா கூட ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ? ஒரு சந்தேகம். யாராவது மிரட்டிட்டு போனா ஐயையோ என்ன பண்ண போறானோ? ஒரு சந்தேகம். ஏன் இப்படி பண்றான்? ஒரு சந்தேகம். யார் என்ன பண்ணாலும் ஒரு சந்தேகம். ஐயா பாப்பா, இந்த சந்தேகங்கிற ஒரு வியாதி இருக்கு ஒரு மனுஷனை, அது நொடியும் அவனை சின்ன பின்னப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது தானே உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேஷன்ஸ், இவன் ஹஸ்பண்ட், குழந்தை, எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு செகண்டும் சந்தேகம். என்ன பண்ணாலும் ஏன் அப்படி பேசுறா, இவன் என்ன உள்நோக்கத்துல பேசுறா என்று சிந்தித்தவாறே நாம் சென்று கொண்டிருப்பதாக நாம் காண்கின்றோம். அதனால we should be very very careful enough in தி சந்தேகம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிறது இட்ஸ் ஸோ ஈஸி. இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்தேன்னா நீ தாண்டா பிளஸ்டு ஒன்னு, இதெல்லாம் இல்லாம வாழ்ந்தேன்னா நீ எப்படிடா வாழ்வ என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவேறுவதாக நான் காண்கின்றேன். இந்த சந்தேகத்தை வேணா ரொம்ப டெப்தா நம்ம நாளைக்கு கூட பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேம்மா. மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம். We will close this session today.